ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான, டேஸ்டியான ஹோம்மேடு ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். க்ரஷ் எல்லாமே கடையில பேக்கிங் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். ஆனா ரொம்ப ரேட்டா இருக்கும். நம்ம வந்து வீட்டிலேயே இந்த மாரி க்ரஷ் வந்து ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷா கேக்ஸ்ல யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்ட்ராபெர்ரி க்ரஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமா ஸ்ட்ராபெர்ரிஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இத குட்டி குட்டி பீஸஸா சாப் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அத ஒரு பேன்ல சேர்த்துக்கலாம். நான் இங்க 1 கேஜி கேக் பண்ணுறதுக்கான அளவு சொல்றேன். இதில ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து அடுப்புல வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை பத்தலன்னா கடைசில கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்க ஸ்ட்ராபெர்ரிஸோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து சுகர வந்து கூட்டவோ, குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்ப வந்து சிம்ல வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஸ்ட்ராபெர்ரிஸ் வந்து நல்லா குக் ஆகணும். இந்த க்ரஷ்ஷை நான் மிக்ஸியில போட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணி எடுக்க போறேன். அப்படி நம்ம வந்து மிக்ஸியில போட வேண்டாம்னு நெனச்சிங்கன்னா, நீங்க இந்த ஸ்ட்ராபெர்ரிஸை இன்னும் குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணீங்கன்னா, நம்ம இந்த மாரி மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்லா வெந்துரும். அதையே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வச்சு கேக்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம கேக் சாப்பிடும்போது இடையில இடையில அந்த குட்டி குட்டி ஸ்ட்ராபெர்ரி பீஸஸ் வந்து சாப்பிடும்போது டேஸ்டியா இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ராபெர்ரிஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கப்புறம் மிக்ஸியில போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுக்க போறேன். இந்த க்ரஷ்ஷை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில போட்டு ஃப்ரிட்ஜில ஒரு 2 மாசம் வரைக்கும் கெடாம ஸ்டோர் பண்ணலாம். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, இப்போ தான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி க்ரஷ் எல்லாமே நீங்க வீட்டிலேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த க்ரஷ் யூஸ் பண்ணி அடுத்து ஒரு ஸ்ட்ராபெர்ரி கேக்கோட ரெசிபி தான் நம்ம சேனல்ல வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான, டேஸ்டியான கேக் ரெசிபியோட உங்கள பார்க்குறேன்.